ஹாய் கைஸ், இந்த ரோல் ரிவர்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ரோல் ரிவர்ஸ்னால் ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா, இப்போ ஃபேமிலியாக ஹாப்பியாக ரன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன தேவை? பணம் தான் முக்கியமாக தேவை. அப்போ பணம் சம்பாதிக்கிறதுல ஒரு வீட்டில் யார் அதிகமாக சம்பாதிக்க முடியும்? ஒருத்தர் வந்து ஜாஸ்தி படிச்சிருப்பாங்க, ஒருத்தர் வந்து கம்மியாக படிச்சிருப்பாங்க, ஒருத்தருக்கு அதிக சம்பளத்தில் இருக்க வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து எல்லா வீட்லேயும் ஜென்ஸு தான் வந்து வேலைக்கு போவாங்க, லேடிஸ் வந்து பெரும்பாலான வீட்டில் இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து பெண்கள் தான் ஜாஸ்தி அந்த வீட்டில் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா தாராளமாக அவங்க வந்து வேலைக்கு போயிட்டு ஜென்ஸ் வந்து வீட்டை பார்த்துக்கலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இப்போ காசை தாண்டி மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ பெண்கள் வந்து வெளியே போய் எல்லா வேலைக்கு போகிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னாலும் அவங்களுக்கு வந்து இந்த கடைக்கு போகிறது, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் போகிறது, பேங்க்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதே போல் ஜென்ஸ் என்ன தான் வீட்டை பார்த்துக்கிட்டாலும், குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது, வீட்டை பார்த்துக்கிறது, அந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சாலும், ஆனால் வீட்டை மெயின்டைன் பண்ணுறது, வீட்டை க்ளீனாக வச்சுக்கிறது, வீட்டில் இருக்க ஒரு சில வேலைகள் வந்து லேடிஸால் தான் நல்லா செய்ய முடியும், ஜென்ஸால் செய்ய முடியாது. அதனால் என்னென்னா, வெளியே போய் வேலைக்கு சம்பாதிச்சாலும் பெண்கள் வந்து வீட்டையும் நம்ம வந்து வீட்டில் இருக்க வேலைகளையும் கொஞ்சம் எடுத்து செய்யணும். அதே போல் ஜென்ஸ் வந்து வீட்டில் இருக்க வேலைகள்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சாலுமே வெளியே இருக்க வேலைகளையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். இதில் வந்து 2 பேருக்கும் ஈகோ கிளாஷோ எதுவுமே வரக்கூடாது. அதே போல் குழந்தைங்கள வளர்க்குறதுலையும் இப்போ வந்து அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காருன்னா அம்மா வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். இப்போ அம்மா வந்து ஒரு இடத்துல குழந்தைய திட்டுறாங்கன்னா அப்பா வந்து குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணலாம். 2 பேருமே ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கணும், ஹாப்பியாகவும் இருக்கணும். அந்த குழந்தைங்க வந்து ஈஸியாக நம்மக்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஃபேமிலியில் எல்லா விஷயத்தையுமே ஈக்குவலாக ஷேர் பண்ணிங்கன்னா தான் உங்களால் ஒரு ஃபேமிலியை ஹாப்பியாக கொண்டு போக முடியும். இல்லை நான் தான் நிறைய சம்பாதிக்கிறேன், அதனால் நான் தான் வந்து பெரிய ஆள், இன்னொருத்தர் வந்து சின்ன ஆள், அப்படி எல்லாம் ட்ரீட் பண்ணக்கூடாது. இது 2மே ஒரே வேலை தான். வீட்டை பார்த்துக்கிறதா இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, 2 பேருமே ஈக்குவலாக ஷேர் பண்ணி தான் பண்ணணும். அந்த பணம் வந்து உன்னோடது என்னோடதுன்ற சட்டையெல்லாம் வரக்கூடாது. தேங்க்யூ.